இணைய நாளுக்கான 7வது ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது அறிவிச்சிட்டாங்க டிக்கெட் டு ஃபினாலேவின் கடைசி டாஸ்க். அதாவது இந்த 8வது டாஸ்க் தான் டிக்கெட் டு ஃபினாலேவினுடைய கடைசி டாஸ்க் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த சர்க்குலரை படிச்சுட்டு இருக்காங்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரோராவுக்கும் திவ்யாவுக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் 2 டாஸ்க்குகளில் அவங்க 14 மணி நேரம் அரோரா சின்க்ளேயர் பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். நம்ம அதை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா உடல்நிலை சரியாத போது 14 மணி நேரம் ஒரு காருக்குள்ளே உட்காந்துருக்கிறது. அந்த கார் வந்து விட்டதுங்க. இந்த காரை சொல்கிறார் பிக் பாஸ், இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும், இதுலேருந்து யார் இறங்குறாங்களோ அவங்க அவுட் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இந்த காரினுடைய உள் ஸ்பேஸை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. அதாவது ஃபஸ்ட் இதில் வந்து 9 பேர் உட்காரணும். விக்ரம் வேறு இருக்கார். அவர் ஒரு 2 நபருக்கு சமம்னா 10 பேர் உட்கார்ற மாதிரி நிலை வருது. அப்போ இந்த இடத்த எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்திருக்கும். பயங்கர சவாலாக இருந்திருக்குங்க. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற மாதிரி இல்லை. அதுக்குள்ளே வந்து 14 மணி நேரம் அவங்க உட்காந்துருக்காங்க. வெற்றி பெற்ற சுபிக்ஷா 14 மணி நேரம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. 14 மணி நேரம்னா எப்படிங்க அப்பா, அன்பிலீவபிள். அப்போ இவங்க நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டாஸ்க்கு வந்து 14 மணி நேரம் நடக்கும்போது யாருமே வாயை மூடிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, இன்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த தள்ளி விட்டது தான் இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. அது எப்படி ஒளிபரப்பப்படுது, என்ன மாதிரியான காட்சிகளாக அது அமைய போகுது அப்படிங்கிற விஷயம் ஒரு புறம். இன்னொரு புறம் சோஷியல் மீடியாவில் நான் சொல்கிறேன், இன்னும் நான் அது கன்ஃபார்மாக சொல்லுவேன் உங்களுக்கு. ரெட் கார்டு இதெல்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட்டாக நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ இந்த காருக்குள்ளே உட்காரணும், அந்த பஸ்ஸர் அடித்த உடனே நீங்கள் ஓடி போய் அதில் உட்காந்துடணும், இடம் பிடிச்சி உட்காரணும். அப்படிங்கும்போது கானா வினோத் அப்படி சிட்டனை பறந்து வராருங்க. அவரை தொடர்ந்து கமருதீன் வராரு. கானா வினோத் வந்து அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சீட்டில் போய் உட்கார்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அறிகுறியாக நிறைய பேர் உட்காடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விக்ரம் கஷ்டப்படுறாரு. அவர் எங்கே உட்கார்றதுனே தெரியாது. ஏன்னா சின்ன கார் தான் இது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கை தான் மேற்கொள்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ். பாருங்கள், சபரிலாம் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பேக் சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஒருத்தவங்க அவுட் ஆனான இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு கடுமையான டாஸ்கில் வெற்றி பெறுகிறார் சுபிக்ஷா. டிக்கெட் டு ஃபினாலேவை வெற்றி பெறுகிறார் அரோரா சின்க்ளேயர்.